Hello guys, welcome to Tamil Crypto Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Space ID Airdrop தான் பார்க்க போறோம். So Space ID ரீசன்ட் டைம்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். Binance Exchangeல லான்ச் பேட்ல வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய பம்ப் வந்தாச்சு. So இதுல வந்து Airdrop பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு Airdrop வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த Airdropல ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் $500 ல இருந்து $1000 வரைக்கும் ரிவார்ட் வந்து ஃப்ரீயாவே வந்து கிடைச்சது. அவங்க அந்த Airdropல ஜாயின் பண்றதுக்கு அரௌண்ட் $10-20 போல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து Airdropல கிடைச்சிது. சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செகண்ட் ஒரு Airdrop வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாயேஜ் சீசன் 2 இந்த மாதிரி ஒரு Airdrop அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் வந்து கிளைம் பண்ணணும். ஸோ இது ரெண்டு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த Airdropல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா $5 ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு $6 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த Airdropல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க வந்து ஜஸ்ட் வந்து லீவ் பண்ணிக்கோங்க. சரி, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் வாலெட் மொபைலில் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரஸ்ட் வாலெட் இருக்குன்னா ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு $6 உங்களுக்கு BNB இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் BNB இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்து கொஞ்சம் BNB வாங்கி அங்கே வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிசியில் பண்ணுறீங்க, மெட்டாமாஸ்க் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மெட்டாமாஸ்கில் BNB செயின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு BNB வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் $30 பண்ணியிருக்கேன், அவ்வளோ தேவைப்படாது. ஒரு $6 மேக்ஸிமம் வேணா $7 கூட நீங்கள் சேஃப் சைடுக்கு வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ரெஜிஸ்டர் அண்ட் கிளைம்னு இருக்கும். ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். டொமைன் நேம் ரெஜிஸ்டர்னால் ஒன்றும் சிம்பிள் தான். நம்ம GoDaddyலலாம் நம்ம டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் tamilcrypto.com நம்மளோட சேனல் டொமைன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் வந்து நம்ம .comனு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இங்கே எப்படி அப்படின்னா .bnb, .eth, .arb. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ் டொமைன்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு நேம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இல்லை கேப் விடக்கூடாது, சரி, ஓகே, கேப் விடாமல் சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி காமிக்கும். ஸோ இதில் என்ன நேம் வேணாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இதில் $5 இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இன்விடேஷனில் வந்து உங்கள் நேம் காமிக்கும். இது வந்து நான் ஒருத்தவங்களோட இன்வைட் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அவங்க நேம் வந்து இதில் காமிக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னோட இன்வைட் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்னோட நேம் வந்து இதில் காமிக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் 1 year அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஸோ $5 கிளிக் பண்ணிக்கிட்டு ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து சில நேரம் வந்து ரீட்ரெயின் வந்து காமிக்கும். ஸோ அப்படி காமிச்சுன்னா என்ன பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் அகெயின் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கனால சில நேரம் வந்து ரீட்ரெயின் வந்துச்சு. எனக்கு ஒரு 2 டைம் ரீட்ரெயின் வந்து, ஸோ 3ஆவது டைம் நான் பண்ணும்போது தான் எனக்கு வந்து டொமைன் பர்ச்சேஸ் ஆச்சு. ஸோ நான் வாங்கின டொமைன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மை டொமைன்ஸில் போனோம் அப்படின்னா நான் arvindyogan.bnb இந்த டொமைன் வந்து வாங்கியிருக்கேன். இதே தான் நீங்களும் வந்து வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த வாயேஜ் இந்த ஆப்ஷனில் போங்க. இந்த பால் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் போனீங்கன்னா கிளைம் பாக்ஸ்னு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணியாச்சு. அந்த கிளைம் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 3ல் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். சரியா, எனக்கு 12 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த ரேர் லெஜெண்டரி பாக்ஸ்லாம் கிடச்சின்னா அதிக பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் டாஸ்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதிக பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து இன்வைட் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாகவும் உங்களுக்கு அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஐடி Airdrop வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதை கொஞ்ச நாள் தாண்டி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் குரூப்பில் வந்து சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.